எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இது ஏற்கனவே கணிச்சதுதான். ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய கப்பல்கள் சுற்றி வளைக்கிறதாக செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ட்ரம்ப் வெனிசுலாவோட அதிபர் மீது வைத்து வந்த குற்றச்சாட்டுகள், அதுக்கு முன்னாடி அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. இதோட பேக்ரவுண்ட் என்ன, இது இப்போ நடந்ததுக்கான காரணம் இல்ல, வெனிசுலா இவங்களோட டார்கெட்ல ரொம்ப நாளாவே இருந்துச்சு. இப்போ மன்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பாலிசி இருக்கு. அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துல அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்கும். வேற எந்த நாட்டோட தலையிட்டும் இருக்கக்கூடாது. இதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆயில். வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் வெனிசுலா. ஐநா அப்படின்றது இனிமேல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்துறது பெட்டர். பசங்களை போய் தேவையில்லாம ஐநா படிச்சு இதெல்லாம் படிக்கணும்ட்டு. ஏன்னா ஐநா இன்னைக்கு செயலால இருந்து போச்சு. யார் பேருமே ஐநா பேச்ச கேட்கறது கிடையாது. இந்த 150 நாடுகள் போய் உட்காந்து 669 நாடுகள் போய் பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர ஐநாவால தாய்லாந்து, கம்போடியா, அசர்பைஜான், அர்மேனியா, சுடான்ல நடக்கக்கூடிய போர் எதையுமே தடுக்க முடியும். இந்த ஆயில் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தேவை இல்ல, அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ரீசனா, இல்ல இவன் சைனா கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ரீசனா? சைனா ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இவங்க முட்டி மோதி பார்த்தாங்க. சைனாவுக்கு வரி விதிக்கிறது, சீன பொருட்கள் மேல இதுன்னு சொல்லிட்டு. சைனாவை நீங்க மேனுஃபேக்சரிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னும் பிராங்கா சொன்னா இந்தியாவில கூட ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது நிதர்சனமான ஒண்ணு. யாருக்கிட்ட ராணுவ பலம் இருக்கும், இன்னொரு நாட்டு அதிபரையும் நீங்க தூக்கிட்டு வரலாம். அதிபரோட மனைவி எல்லாத்தையும் கூட தூக்கிட்டு வரலாம், குழந்தைங்களோட தூக்கிட்டு வரலாம். இது இப்போ ஒரு புது பிரசிடென்ட். நீ வரக்கூடிய நாள் இப்படித்தான் போகும். இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த 50 வருடத்துல ஒரு நாட்டோடைய மதிப்பு அப்படின்றது அதோடைய மிலிட்டரி பவரை பேஸ் பண்ணி மட்டும்தான். அதற்கான துவக்க விலை தான் இந்த 2 இன்சிடென்ட். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகத்தோட மிக முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதை வழக்கம் போல மீண்டும் ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கிறது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இந்த முறை அது வெனிசுலா கூட இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பா வெனிசுலாவுடைய டாப் 1 நம்பர் 1 அப்படிங்கிறவரை அமெரிக்கா தூக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ பிரேக்கிங் நியூஸாக உலக அளவுல போயிட்டு இருக்கு. இது தொடர்பாக நம்முடன் பேச ஆராய இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோ. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். எம்ஆர்சி வில்லிங்டன்ல இருந்து இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இத பாக்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா இந்த வெனிசுலா நடந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட் இப்போ அமெரிக்கா நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இது ஏற்கனவே கணிச்சதுதான். ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய கப்பல்கள் சுற்றி வளைக்கிறதாக செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ட்ரம்ப் வெனிசுலாவோட அதிபர் மீது வைத்து வந்த குற்றச்சாட்டுகள், அதுக்கு முன்னாடி அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. இதோட பேக்ரவுண்ட் என்ன, இது இப்போ நடந்ததுக்கான காரணம் என்ன? இல்ல, வெனிசுலா இவங்களோட டார்கெட்ல ரொம்ப நாளாவே இருந்துச்சு. இப்போ மன்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பாலிசி இருக்கு. அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துல, அதாவது அட்லாண்டிக் மற்றும் இதுல அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்கணும். வேற எந்த நாட்டோட தலையிட்டும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை தலையீடு இருந்ததுன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்து. கடைசியா இந்த மாதிரி கிரைசிஸ் பாத்தீங்கன்னா கியூபன் மிசைல் கிரைசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கியூபா ஒரு கம்யூனிஸ்ட் நாடா இருந்துச்சு. அன்னைக்கு சோவியத்தோட இதுல சோவியத்தோட மிசைல்ஸ் அங்க கொண்டு வைக்கும் போது அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ உலக அரசியல்ல உலகத்தோட தலைவனா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடம் இருந்த அமெரிக்கா தன்னுடைய அந்த பவரை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இதை நீங்க எதோட பார்க்கணும் அப்படின்னா 2025 நேஷனல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி அமெரிக்காவோட டாக்குமெண்ட் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சைனாவை அவங்கள மிகப்பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க. பட் அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் முதல்ல கை வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பனாமா. நான் பனாமால சைனாவுடைய துறைமுகம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பனாமா எங்களோடது. இத்தனை லட்சம் 1000 அமெரிக்க வீரர்கள் உயிர் தொடர்ந்து கட்டினது. ஏன்னா ஏன் இடத்து பக்கத்துல நீ வரக்கூடாது. இது நான் நெகோஷியபிள் அப்படின்றது தான். இப்ப வெனிசுலா தான் அந்த ஒரே நாடு இவங்களோட சுத்தி இருக்கிறதுல ஒரு கம்யூனிஸ்ட் சாயல்ல இருக்கக்கூடியது. ஆக்சுவலா சோசியலிசம் பேசக்கூடிய நாடு, ரஷ்யாவுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நாடு, சைனாவோட ஆதரவு இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த விக்கெட் எப்படி இருந்தாலும் விழும் அப்படின்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சது. தலைவர் நடுவில் கொஞ்சம் அப்படி அப்படியே டைவர்ட் ஆனாரு. இப்போ வெனிசுலாவுடைய ஃபோக்கஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆயில்.
வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் வெனிசுலால இருக்கு. ஸோ யார் இன்னைக்குமே ஈவி 100 விஷயம் வந்தாலும் ஆயில் யார் கண்ட்ரோல்ல இருக்கோ தே கண்ட்ரோல் த வேர்ல்டு அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. 2 தான் மெயின் ரீசன். 3வது நிக்கோலஸ் அவர்களுக்கு, மதுரோ அவர்களுக்கு இவரை கண்டா பிடிக்காது, அவ்வளவுதான். அந்த பர்சனல் ஒரு இதுவுமே இருக்கு. மதுரோ அவர்கள் நிறைய ட்ரை பண்ணாப்ல நடுவில் பேசி எப்படியா சால்வ் பண்ணலான்ட்டு, அது நடக்கல. இப்போ வந்து இவங்க அமெரிக்க ராணுவம் ஒரு தாக்குதல் நடத்தி அதிபர் மதுரோவையும் அவரோட ஒய்ஃபையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க தேர்ட் பார்ட்டி நெகோசியேஷன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருக்கு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். இல்ல சார், ஆனா இதுல ஒரு உலகத்துக்கே வந்து ஜனநாயகம், அப்புறம் வந்து மக்களாட்சி, இது பத்திலாம் வந்து பாடம் எடுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஆனா இன்னொரு நாட்டுக்குள்ள பூந்து அந்த நாட்டுல வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிபரை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது, இது வந்து ட்ரம்ப் சொல்லும்போது அமெரிக்க சட்டத்தின்படி அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன ஃப்ரேம்ல வந்து நிக்கோலஸ் மதுரோ வந்து உள்ள கொண்டு வர போறாங்க, இதை எப்படி அவங்க நடத்த போறாங்க? அவங்க அமெரிக்கா தரப்புல அபிஷியல் ரீசன், கோட் அண்ட் கோட் அபிஷியல் ரீசன், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அதிகமா உள்ள வருது வெனிசுலா மூலியமா தான் வருது, 2வது கொலம்பியா மூலியமா வருது அப்படின்ட்டு. கொலம்பியா கிட்டத்தட்ட அவங்க டேர்ம்ஸ்க்கு வந்துட்டாங்க, அதனால கொலம்பியா எதுவும் பண்ணல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ட்ரம்ப் அதிபரா பதவியேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன போட்டு யார் டார்கெட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கனடாவையும் சைனாவையும். ஃபெனடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் எல்லாமே சைனால இருந்து கனடா மூலியமா தான் அமெரிக்காவுக்கு உள்ள வருது, அதுக்காக நான் உங்களுக்கு 15% வரி போட்டிருப்பேன் அப்படின்ட்டு. அப்ப அன்னைக்கு கனடா அதிபரோட ஜஸ்டின் ட்ரூடோ தூக்கிட்டு வந்திருக்கணும். ட்ரூடோவே வந்து அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப நீங்க ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டா அமெரிக்க சட்டப்படி நீங்க வந்து போதைப் பொருளை வந்து அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்ட்டு. சீனா அதிபரை தூக்கிட்டு வந்திருக்கலாம், பண்ண மாட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது லாப்படி சட்டப்படி நான் போறேன். இப்போ அமெரிக்கால ஒரு ரஃபா சொன்ன அப்படின்னா ஒரு 10,000க்கும் அதிகமான நார்கோட்டிக்ஸ் கேசஸ் இருக்கு. ட்ரக்ஸ் எங்க இருந்தோ வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதுக்கு மூலப்பொருள் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது கொலம்பியா வெனிசுலா லிங்க் ஆகும். ஸோ இப்போ அந்த கேஸ்ல இவங்க மேல போடணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்றது தான். பட் இது வந்து இப்போ இந்த ஆக்ஷனை நீங்க எடுக்கணும்னாலும் அமெரிக்கா தனியா எடுக்க முடியாது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட ஒப்புதல் வேணும். இல்லாட்டி வெனிசுலால ஒரு புரட்சி ஏற்பட்டு இல்லை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு, எங்களுக்கு அமெரிக்காவோட ஹெல்ப்ஸ் வேணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தான் கேட்கணும். 2மே இல்லாம நீங்க தடாலடியா எந்த நாட்டுக்குள்ள வேணாலும் போய் ஒரு அதிபர் தூக்கிட்டு வரலாம், இது தூக்கிட்டு வரலான்றது. இனி ஐநா இன்னைக்கு வந்து என்னன்னா ஐநா அப்படின்றது இனிமேல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்துறது பெட்டர். பசங்களை போய் தேவையில்லாம ஐநா படிச்சு இதெல்லாம் படிக்கணும்ட்டு. ஏன்னா ஐநா இன்னைக்கு செயலால இருந்து போச்சு. இன்னைக்கு யார் பேருமே ஐநா பேச்ச கேட்கறது கிடையாது. இனியும் வரக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கான துவக்க விழா தான். இதுல இப்போ இந்த ஆயில் தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த வெனிசுலாவை டார்கெட் பண்ணதுல அப்படின்னு சொன்னீங்க. அதுலயே இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த ஆயில் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தேவை இல்ல அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ரீசனா, இல்ல இவன் சைனா கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ரீசனா? இதுல எது முக்கியமான? ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க சொன்னது. 2வது, அதாவது சைனாக்கு ஆயில் போகுது. சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இவங்க முட்டி மோதி பார்த்தாங்க, சைனாவுக்கு வந்து வரி விதிக்கிறது, சீன பொருட்கள் மேல இதுன்னு சொல்லிட்டு. சைனாவை நீங்க மேனுஃபேக்சரிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னும் ஃப்ராங்கா சொன்னா இந்தியாவில கூட ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது நிதர்சனமான உண்மை. நம்ம அந்த ஜேர்னில இருக்கோம். சைனா +1ல நம்ம 1 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைனாவை நீங்க கம்பீட் பண்ண முடியாது, அந்த தேவை நமக்கு கிடையாது. இந்த மேனுஃபேக்சரிங்க்கு அடிப்படையா தேவைப்படுறது உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ். இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸோடைய பிரைமரி சப்ளையர் யாரு? சைனாக்கு. ரஷ்யா நம்பர் 1. ரஷ்யாவை இவங்க சைனாக்கு எதிராக சாங்ஷன் போட முடியுமா? போட்டு பார்த்தாங்க, ஒர்க் ஆகல. மேக்னெட்ஸ்ல இருந்து ரேர் இடத்துல இருந்து எல்லா குடிமையும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அடுத்தது ஈரான். ஈரான்ல இப்ப புரட்சி அதெல்லாம் போயிட்டு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா லாங் டேர்மா மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 15% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிட்டு இருக்கிறது வெனிசுலால தான். அண்ட் வெனிசுலா அரசாங்கம் இவ்வளவு தடைகளை மீறி அது இயங்குது அப்படின்ட்டு சைனீஸ் குட்ஸ் பண்டமாற்ற முறையில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். முதல்ல நான் சைனாவை ஆயில் சப்ளையா கட் பண்றேன், வெனிசுலாவை. அடுத்தது ஈரானை நோக்கி கட் பண்றேன். ஒன்னு ஈரான் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சைனாக்கு ஆயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம். நீங்க கோவிடுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா $630 பில்லியன் ஒப்பந்தத்தை போட்டாங்க சைனாவும் ஈரானும். இவங்க முத்ரோவும் இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒப்பந்தத்தை போடுறதுக்கு என்கிட்ட எவ்வளவுனா ஆயில் எடுத்துக்கோ, எனக்கு வேலை சாமான் நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். இப்போ இது பண்ணும் பொழுது அந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜில இப்பதான் அவங்க ரிலேஸ் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. சைனா பல இடத்துல த்ரெட்டன்ட்டு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1970ல டாப் 50 டெக்னாலஜிஸ் உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதுல வந்து 41 என்னமோ வந்து ரஃபா ஒரு 40 அப்படின்றது 80% அமெரிக்காட்ட இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் 57 தொழில்நுட்பத்துல 36 சைனா இருக்கு. ஸோ இப்போ இவங்களை வந்து சைனாவை சோக் பண்ணி ஆகணும்னா சப்ளையை கட் பண்ணி ஆகணும். ஆயில் அண்ட் கேஸ் கட் ஆச்சுன்னா சைனீஸ் மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் ஆகும்.
சைனீஸ் மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் ஆச்சுன்னா வேலை வாய்ப்பின்மை ஏற்கனவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது அஃபெக்ட் ஆச்சுன்னா சைனாவை உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கிறதுக்கான ஒரு லார்ஜர் கேம்ல ஒரு ஸ்மாலர் பசல் தான் இது. ஓகே, இப்போ இந்த ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருந்தது வந்து எந்த நாட்டு போர் நடந்தாலும் நான் தான் நிறுத்தினேன், குறிப்பா வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து போருக்கு நான் தான் நிறுத்தினேன், அப்புறம் எல்லா இடத்துக்குமே இதையே தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ வந்து தன்னை வந்து அமைதிக்கான ஒரு தூதனா வந்து கட்டமைக்கிறது ஒரு 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 போஸ்டரை வந்து ட்ரம்ப் பண்ணிட்டே இருந்தார். இப்போ வந்து இந்த வெனிசுலா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா வந்து பார்க்கணும். இது எப்படி ஒன்னுத்துக்கும் ஒன்னும் ஒரு எதிரெதிரா இவ்வளோ இதா கான்ட்ராஸ்டா இருக்கும்? இல்ல, ட்ரம்ப் வந்து டிரான்சாக்ஷனல் பாலிசி அடாப்ட் பண்றாரு. நானே ஒரு மிஸ்ரீட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருப்பாரு, மேபி எக்ஸிகியூஷன் தான் டிரான்சாக்ஷனலா இருக்குன்ட்டு. கிவ் அண்ட் டேக். அவங்களுக்கு வந்து இந்த நாடு இப்படிப்பட்ட ஃபாரின் பாலிசிலாம் எதுவுமே கிடையாது. இந்தியா அரசியல நல்லா தெரிஞ்சவங்க யாராவது சவுத் ஏஷியாவுடைய அரசியல தெரிஞ்சவங்க ட்ரம்ப் கூட இருந்திருந்தாங்கன்னா அந்த போர் நிறுத்த அறிவிப்பு கண்டிப்பா ட்ரம்ப் பண்ணிருக்க மாட்டாப்ல. நிச்சயமா வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி மைக் பாம்பியோன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காரு, ஃபாரின் செக்ரட்டரி இருக்கும்போது. அந்த சமயத்துல நீங்க நல்லா கவனிங்க, பாலகோட் நடந்துச்சு. அபிநந்தன் அவர்கள் வெளியில வரும்போது அமெரிக்காவோட தலையிடல கண்டிப்பா இருந்துச்சு. அவங்க பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து அன்னைக்கு அறிவிக்கல, நான் தான் இதை நிறுத்தம் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவங்க டிரான்சாக்ஷன்ல பிசினஸ் பீப்புள். ஸ்டீவ் விக்கார்ஃப்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு பார்ட்னரா இருந்தாரு. இன்னைக்கு அவர் தான் ரஷ்யாவோட இஷ்யூ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யாவோட தூதர், அமெரிக்க தூதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் விட்கார்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு தடலடியா பண்றோம், இது பண்றோம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, இப்ப மிட் டர்ம் வரப்போகுது. இப்போ லோக்கல் பாப்புலேஷனுக்கு இப்போ இவங்க வந்து டேக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க. நாகா கேள்விப்பட்டிருப்பீங்க. டேக்கோன்றது ட்ரம்ப் அகைன் சிக்கன் டவுட்ன்ட்டு. ஸோ லோக்கல்லையுமே ஒரு பில்டப் கொடுக்கணும், தான் ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய ஆளை 2 தட்டு தட்டிட்டு நான் ஸ்ட்ராங் லீடர்னு காமிக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வுமே இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு போதைப் பொருள் கலாச்சாரம் அமெரிக்காவோட இது இருக்கு, கலாச்சார சீலிலும் இருக்கு. அமெரிக்காவுடைய ரியல் டிக்ளைன் வந்து அவங்களோட மிலிட்டரி பவர் கிடையாது, இன்னைக்கும் ஸ்ட்ராங்கான மிலிட்டரி தான். அந்த கலாச்சாரம் காலி. இப்போ அதுல ட்ரக்ஸ் அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ ட்ரக்ஸால பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் இருக்காங்க. ஸோ இதையும் லிங்க் பண்ணி அமெரிக்கா சட்டப்படி ட்ரக்ஸுக்கு, அமெரிக்கா உள்ள ட்ரக்ஸ் கொண்டு வர யாரா இருந்தாலும் நான் தூக்கிட்டு வருவேன். அது ஃப்ரண்ட் எண்டு. ஆயில் இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்லாம் வந்து பேக் எண்ட். இப்போ சைனாக்கான முக்கியமான 2 ஆயில் சப்ளையர்ல வெனிசுலா, ஈரான். நம்ம பார்த்தோம், ஈரான்ல இவங்க கொண்டு போய் B2 பாம்பர்ல கொண்டு போய் வந்து பாம்பு போட்டு அது கிட்டத்தட்ட எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிரைசிஸ் வெனிசுலாக்கு வந்திருக்கு. இப்போ 2 நாடுமே கிரைசிஸ்ல வந்துச்சு. 2த்தையுமே வந்து கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற போது, இப்போ இது சைனாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? சைனாக்கு சமீப காலத்துல, அதாவது இவங்களுடைய பைடன் இருக்கும்போது 2024 என் நினைவு கரெக்டா இருந்தா, நான்சி பெலோஸ்கி அவங்களோட சபாநாயகர் தாய்வான் வந்து இறங்குறாங்க. அப்போ சைனா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து தாய்வான்ல இருந்து இறங்கக்கூடாது, ஒன் சைனா பாலிசின்ட்டு. அதன் பிறகு அவங்க வந்து இறங்கிட்டு திரும்ப போனாங்க. சைனா எக்கச்சக்கமான மிசைல்ஸை கடல்ல பறக்க விட்டாங்க. பெரிய லெவல்ல எதுவும் ரியாக்ட் பண்ணல. இப்போ இந்த தாக்குதல் நடக்கும்போது சைனாவுடைய மிக முக்கியமான மினிஸ்ட்ரி அபிஷியல்ஸ் உள்ள இருக்காங்க, வெனிசுலால உள்ள இருக்காங்க. இந்த ஆயில் ட்ரீட் பத்தி பேசுறதுக்கு முந்தா நேத்தோ தான் பெதரோவும் முதுரோவும் இவரவங்களும் ஒரு வாங்கியும் வந்து ஏதோ சந்திப்புல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது நேரடியான ப்ரோவகேஷன் சைனாவை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ஒரு வகை சேலஞ்ச் பண்றாங்க. நல்ல கவனிங்க, இவங்க சேலஞ்ச் பண்றது பங்களாதேஷ்ல பண்ணல, இவங்க சேலஞ்ச் பண்றது இந்தோனேஷியால பண்ணல. ஏன் இடத்துல என்னோட ஏரியா, அது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த ஏரியா பிரியுது. இப்போ அமெரிக்கா இஸ் நோ மோர். உலகத்துல இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் நான் பண்ண மாட்டேன், ஆனா என்ன சுத்தி இருக்கக்கூடிய இந்த 50 நாடுல எவனும் உள்ள வரக்கூடாது. ஸோ அந்த இடத்துல சைனா வந்து நீ வெளில போ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நிகழ்வு தான் அது. இல்லைன்னா அட்லீஸ்ட் இது ஒரு நாள் டிலே பண்ணி கூட பண்ணிருப்பாங்க. நேரடியா சைனா கொடுக்கப்பட்ட வார்னிங். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சைனா தாய்வானுடைய அப்டேட்டும் பார்த்தோம், நம்ம எம்கிலையும் போட்டுருந்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? ஏன்னா இப்ப அங்க சைனா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருக்கிட்டாங்க. இந்த வருஷத்துடைய முதல் போர் கூட அங்க வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அங்க ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா வெனிசுலாக்கும்? இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மேபி இதை வந்து நம்ம ஒரு பெர்செப்ஷனா எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, தாய்வான் அமெரிக்காவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வெனிசுலா சைனாக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து வேற ஒரு கான்டினென்ட்ல இருக்கு. ஆயில் சப்ளைஸ் அவங்க வந்து வேற மாதிரி கூட எடுத்துட்டு போகலாம். வேற சில இடத்துல டெம்பரரியா கொஞ்சம் மார்க்கெட் ரேட்ல வேற சில நாடுகள்கிட்ட இருந்து வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அவங்களுக்கு சைனாவுடைய லிமிட் மிடில் ஈஸ்டுக்கு இந்த பக்கம். பாகிஸ்தானை ரெஃபரன்ஸா வச்சு அப்படியே கிழக்கு பக்கம் எடுத்துட்டு போங்க. ஸோ இந்தியா மேல சைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. கெல்வான் நடந்துச்சு, ராணுவ ரீதியா சில இதெல்லாம் பார்த்தாங்க. பங்களாதேஷ்ல சைனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, மால்டீவ்ஸ், இலங்கை, நேபாள், பூட்டான். பாகிஸ்தான்ல 100% இருந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 4 மாசம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது.
அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அந்த பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல சைனா ஜஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட், அங்கே இல்லவே இல்லை. ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ண சொல்லி இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வட அமெரிக்கா தென் அமெரிக்க நாடுகளில் தான் இந்த ட்ராமாவை நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக அந்த பவர் ஸ்ட்ரகிளில் இனி வரக்கூடிய காலம் அப்படின்றது இந்த பாசிபிள் யுத்தங்களை நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம தலையோட பேசும்போது பேசிட்டு இருந்தோம். இனி வந்து யுத்தத்தோட காலம். இனி வந்து எந்த அமைப்புமே கிடையாது. ஐநாக்கு வேலை கிடையாது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வேலை கிடையாது. இந்த 130-180 நாடுகள் போய் உட்காந்து 669 நாடுகள் போய் பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர ஐநாவால தாய்லாந்து, கம்போடியா, அசர்பைஜான், அர்மேனியா, சுதான்ல நடக்கக்கூடிய போர் எதையுமே தடுக்க முடியல. ஸோ இது ஃப்ரீ ஃபார் ஆல் வேர்ல்டு. யார் பலசாலியோ இது. இந்த இடத்துல நம்மளுடைய செக்யூரிட்டியை நம்ம தான் இனி பார்த்தாகணும். எந்த நாட்டையும் நம்பி நம்ம இருக்க முடியாது. இந்தியாவுக்குமே ஒரு வகையா பாத்தீங்க அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் ரீதிங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ அதை விட்டு தான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீதிமன்றங்கள்ல சட்டம் என்னதான் சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு வகையில இருந்தாலும் அப்படிதான் தீர்ப்பு வழங்கும் அப்படின்னாலும் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வந்து அவருடைய இதுல இருந்து வழங்கினார்னா அதுவே பிரசிடென்ட் ஆகும். அதுவே வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்கப்பட்டு அதுவே வந்து சட்டமா மாறி அங்க ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ இப்போ அமெரிக்கா எடுத்துக்கக்கூடிய இந்த இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த நாடுகள் அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ஆங்கிள் இருந்து யோசிக்கும் போது நிச்சயமா நகருவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதோட ப்ரீகர்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான நிகழ்வுன்றது ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அந்த 30 பாயிண்ட் பீஸ் பிளான்ல ட்ரம்போட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரஷ்யா பிடிச்ச ஏரியாவை கொடுக்க முடியாது, மறந்துடுங்க. அப்போ நவீன காலத்துல என்ன சொன்னீங்க, எல்லைகள் வரையறுக்கப்பட்டுச்சு 2ஆம் உலக போருக்கு பிறகு. எல்லைகள் எக்காரணத்தை கொண்டும் மாறக்கூடாது, அந்தந்த நாடுகள் பார்க்கணும், சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, தேசத்தோட இறையாண்மை. இப்ப என்ன போச்சு, இந்த போருக்கு ஆதரவா இருந்தது அமெரிக்கா. 180 பில்லியன் $200 பில்லியன் செலவு பண்ணது அமெரிக்கா. நீ 25% ரஷ்யா உங்ககிட்ட பிடிச்சதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கேயே இந்த கேம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யாரு அக்ரஸரோ, யாருகிட்ட ராணுவ வலிமை இருக்கோ அவங்க போய் இடத்த பிடிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாருகிட்ட ராணுவ பலம் இருக்கோ இன்னொரு நாட்டு அதிபரையும் நீங்க தூக்கிட்டு வரலாம். அதிபருடைய மனைவி எல்லாத்தையும் கூட தூக்கிட்டு வரலாம், குழந்தைங்களோட தூக்கிட்டு வரலாம். இது இப்போ ஒரு புது பிரசிடென்ட். நீ வரக்கூடிய நாள் இப்படிதான் போகுது. இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிஓஜேக்கு நம்மளுடைய மீட்டெடுக்க வேண்டிய சில பகுதிகள் இன்னமும் நிறைய இருக்கு. பங்களாதேஷ்ல 71க்கு முன்னாடி சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அமெரிக்கா பண்றது கரெக்ட், ரஷ்யா பண்றது கரெக்ட், நம்ம இந்தியா பண்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல பஞ்சாயத்து பேச யாரும் வர மாட்டாங்க. பில் கிளின்டன் அந்த காலத்துல பேசினதோ இல்லை இதுவோ இருக்கா, அந்த அளவுக்கு வீக்காவும் நம்ம இல்லை. ஸோ அப்ப யாரு வலிமையான ராணுவம், இப்ப நம்மளோட சாஃப்ட் பவரை நம்ம ரொம்ப பேசிட்டோம். இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவர், இந்தியா வந்து உலகத்துக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய நாடு, அமைதியை பேச வேண்டியது. அமைதிக்கான காலம் இது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கும்போது தெரியும். இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த 50 வருடத்துல ஒரு நாட்டோடைய மதிப்பு அப்படின்றது அதோடைய மிலிட்டரி பவரை பேஸ் பண்ணி மட்டும்தான். அதற்கான துவக்க விலை தான் இந்த 2 இன்சிடென்ட். நன்றி சார். பொலிட்டிக்கல் பிலிஜன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். ஜெயந்த்.